சர்காரி ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மிகப்பெரிய குறிக்கோளும் இலக்கும் எல்லா மனிதர்களும் புனிதர்களாக வேண்டும். அவர் புனிதத்துவம் எங்கே இருக்கிறது? பல பேர்களுக்குள்ளே இருக்கிறது. உனக்குள்ளே ஒரு உலகம் உண்டு என்கிறான் அல்லாஹ். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாலும் அவன் புனிதத்துவம் மறைந்திருக்கிறது. மனிதன் அதை பார்க்கும் நிலை வந்து விடுமையானால் அவனை மிஞ்சி இன்னொருவர் இந்த மண்ணில் வாழ முடியாது. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. ஆனால் பலகீனம் நமக்குள்ளே இருக்கிற அந்த பொக்கிஷத்தை நாம் பார்க்கவில்லை, வெளியே தேட ஆரம்பித்தோம். நமக்குள்ளே இருக்கிறது பொக்கிஷம். ஒவ்வொரு மனிதனின் புனிதத்துவத்தை இலக்காக கொண்டு வாழ்க்கையை, வரலாற்றை, போதனைகளை துவக்கிய உத்தம நபிகள் லட்சோப லட்ச மக்களை புனிதர்களாக மாற்றியே தன் முடிவை கொண்டுவந்தார். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தர்பாரில் ஒரு சஹாபி அடிக்கடி கொண்டு வரப்படுவார். சையதுனா நுஐமான் என்று அவர்களுக்கு பேர். அடிக்கடி எதுக்கு வருவார்? குற்றவாளியாக கொண்டு நிறுத்தப்படுவார். அவர் குற்றம் செய்ததற்காக கொண்டு நிறுத்தப்படும் பழக்கம். அந்த சஹாபி இன்னொரு பக்கம் நகைச்சுவையான மனிதராகவும் இருந்தார். நகைச்சுவை என்பது அது ஒரு தனி கலை, இது எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. அவர் நகைச்சுவையானவர். நகைச்சுவை என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தையே சிரிக்க வைப்பார். அப்படி ஒரு நயம் படைத்தவர் சையதுனா நுஐமான். அவர் அடிக்கடி கொண்டு நிறுத்தப்படுவார். வேறு ஒன்றும் இல்லை, ஏதோ போதைப் பொருளை சாப்பிடுவார். போதைப் பொருளை சாப்பிடுவார். சாப்பிடுவதற்காக கொண்டு ரசூலுடைய தர்பாரில் கொண்டு நிறுத்துவாங்க. அவருக்கு தண்டனை கொடுக்கப்படும். போதைப் பொருளை சாப்பிட்டாச்சுன்னா அதுக்குன்னு ஒரு தண்டனை உண்டு. அந்த தண்டனையை காத்தமுன் நபியின் நிறைவேற்றுவாங்க. அதுக்கு என்ன தண்டனை? அதை ரசூலை கரீம் நிறைவேற்றிடுவாங்க. அத்தடி உண்டு, சவுக்கடி நிறைவேற்றப்படும். அடி வாங்கிட்டு சிரிச்சுட்டே போயிடுவார். மீண்டும் கொண்டு வரப்படுவார். அவர் போதையை சாப்பிட்டார். இப்படி அடிக்கடி அவர் கொண்டு வரப்பட்ட போது அந்த சபையில் தண்டனை வழங்கப்படும் இடத்தில் ஒருவர் சொன்னார், அல்லாஹும்ம அல்லின்ஹு மாக்ஸர் மா யூதாபிஹி, ரப்பே இவரை சாபமிடுவாயாக. யாரு? சபையில் இருக்க ஒருவர், அல்லாஹ்வே இவருக்கு சாபம் இறக்கிவிடு. எத்தனை தடவை இவரை கொண்டு வந்து குற்றவாளியாக தர்பாரில் நிறுத்தப்படுது. ரசூலுடைய தர்பார் இல்லையா? உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு முன்னால் இவர் வெட்கப்படாமல், கொஞ்சமும் யோசிக்காமல், தயக்கமாகாமல் மீண்டும் மீண்டும் குற்றம் செய்கிறார், மீண்டும் மீண்டும் தண்டிக்கப்படுகிறார். நபியின் தர்பாரில் கொண்டு ஒரே நிறுத்தப்படுகிற இந்த மனுஷனுக்கு சாபத்தை இறக்குனார். அங்கே சபையிலே ஒருவர், உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா துலாயினுஹு லா தல்இனுஹு ஹதீஸில் வரும். இந்த ஹதீஸை இமாம் புகாரி அறிவிப்பார். அவரை சாபமிடாதீர்கள். அவர் ஒரு பெரிய மனிதராக பார்த்த ரசூல் பேசுகிறார்களா என்று நான் யோசிக்கிறேன். சாபமிடாதீர்கள். இங்கே சாபமிடுவதற்கு தகுதி என்று எல்லோரும் விளங்கி வைத்திருக்கிறார்கள். அவர் போதைப் பொருளை பயன்படுத்துகிற மனிதராக, மதுவருந்தும் மனிதராக, தண்டனைக்கு அடிக்கடி தகுதி பெறுவதால் இவருக்கு இன்னும் ரசூலுடைய கண்ணியம், ஷரியத்தின் கட்டுப்பாடு இல்லை என்பதற்காக சாபமிடுகிறார்கள். சாபமிடாதீர்கள். அதற்கு காரணம் சொல்றாங்க பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னஹு யுஹிப்புல்லாஹ வ ரசூலா, அவரை சாபமிடாதீர்கள், அவருக்கு ஒரு வெளிச்சமான இதயம் இருக்கிறது என்றார்கள். அவருடைய கல்பு தூய்மையானது என்றார்கள். அவர் அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்கிறார் என்றார். அவர் அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்கிறார். மனிதன் புனிதமாகும் இடம் எங்கே என்று உணர்த்துகிறார்கள். பாவம் செய்யும் மனிதனும் பல நேரங்களில் அவன் புனிதனாகிறான். அவர் பாவத்திற்கு அடிமைப்பட்டிருக்கிறார்.
குற்றவாளி கூண்டில் ஏற்றப்படுகிறார், நிறுத்தப்படுகிறார், தண்டிக்கப்படுகிறார். இங்கே காத்தமுன் நபியின் அவர் அடிக்கடி கொண்டு வரப்படுவதால் சாபமிட்டு விடாதீர்கள். அவர் அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்கிறார். அவர் கசடில்லாத இதயம் உடையவர். உள்ளத்துல எந்த அழுக்கும் இல்லை. அவர் ஒரு வெகுளியான மனிதன். நிறைய பேர் இன்னைக்கு பாவம் செய்யறது இல்லை, வெளிரங்கமாக தண்ணி அடிக்கிறது இல்லை, போதைப் பொருளை யூஸ் பண்றது இல்லை, ஆபாசங்களுக்கு போறது இல்லை, எந்த பாவம் செய்வதில்லை. ஆனால் அவர்களின் உள்ளங்கள் ரொம்பவே இருட்டாக இருக்கிறது. வெளிரங்கமான பாவம் வேணும் என்றால் நடைபெறவில்லை. அவர் போதைக்கு அடிமையானவரில்லை, ஆபாசங்களுக்கு அடிமை போவதில்லை, கேவலமான செயல்களுக்குள்ளால் வருவதில்லை. மக்கள் பார்வையில் அவர் ஏதோ நல்ல செயல் செய்வதாகவே இருப்பார். ஆனால் உள்ளங்கள் எல்லாம் கபாலங்கள் இருக்கிறது, பொறாமைகள் இருக்கிறது, காழ்ப்புணர்ச்சிகள் இருக்கிறது. மனம் மாத்திரம் மணக்கவில்லை. அவர் புனிதம் எங்கே பெறுவார்? எங்கே பெறுவார்? சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை சாபமிடாதீர்கள். அவர் புனிதமானவர் இருக்கிறார்கள். ஏன்? அவர் அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்கிறார். அவர் இதயம் பரிசுத்தமானது இருக்கிறார்கள். பாவ சூழ்நிலைக்கு அடிமைப்பட்டு செய்கிறார். அவர் உள்ளம் ரொம்ப பரிசுத்தமானது என்று பாராட்டும் இடத்தை பெறுகிறார். மக்கள் யார்கிட்ட ரொம்ப நெருக்கமா போறாங்க பார்த்தீங்களா? சில பேர்கிட்ட பழகுனா அப்படியே முகப்பத் ஆயிடுறாங்க. சில பேர் ஒரு கொஞ்ச நேரம் பழகுனா போதும், அவங்க பேர்ல ரொம்ப முகப்பத் ஆயிடுவாங்க, இனிமையாகிடுவாங்க. ரெண்டு பேரும் பிரிக்க முடியாத அன்பை பெறுகிறார்கள். சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒரு நெருக்கம் மக்களிடத்தில் நீங்கள் பெறுங்கள். ஏன் தெரியுமா? மக்களால் நீங்கள் மதிக்கப்படுவீர்களேயானால், மக்களால் நல்ல மனிதன் என்று போற்றப்படுவீர்களேயானால், நீங்கள் ரொம்ப யோசிக்க வேண்டாம், அல்லாஹ்வும் உங்களை நல்ல மனிதனாகவே பதிவு செய்வார். அல்லாஹ் இடத்திலே நல்ல பெயர் வேணும், நல்ல மனிதன் என்ற அங்கீகாரம் வேணும். நீங்கள் புனிதம் என்று அல்லாஹ் சொல்ல வேண்டுமா? மக்களிடத்தில் அந்த பெயரை வாங்குங்கள். மக்கள்கிட்ட யாருக்கு அந்த அன்பு கிடைக்கிறது? எல்லாத்தையும் போய் நம்ம பழகிறது இல்லை, எல்லாரோடையும் நெருக்கமாகிறது இல்லை. சில பேரை பார்த்தா ரொம்ப நெருக்கமாயிரும், ஐக்கியமாயிரும், பழகிடுறோம், முஹப்பத் ஆயிடுறோம். இதற்கு பெருமக்கள் சொல்கிற அருமையான விஷயம், யாருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் புனிதத்துவத்தை ஆக்குவானோ அவர்களின் முகத்தில் ஒரு சிரிப்பு கலையை நசீபாக்குவான். சிரித்த முகம், பெருமானாரினுடைய தனித்தன்மையே சிரித்த முகம். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நசீபாக்குவான். அந்த சிரித்த முகம் ஆயிரம் ஆயிரம் இதயங்களை நமக்கு சொந்தமாக்கி கொடுக்கிறோம். நம்மை புனிதமான இடத்துல கொண்டு உட்கார வைத்து விடும். சில பேர்களுக்கு எதை சொன்னாலும் சிரிப்பே வர்றது இல்லை. இன்னும் சில பேர் எப்போ பார்த்தாலும் ரொம்ப ஹார்டாகவே இருப்பாங்க. முகத்தை ஒரு மாதிரியா சுண்டி வச்சுக்கிட்டு ஏதோ கொஞ்சம் இஞ்சியெல்லாம் தேய்ச்சி முகத்தில் தேய்ச்சி விட்ட மாதிரி. அது ஒரு அழகான மூவினின் அடையாளம் அல்ல. முகத்திலே அந்த கலை, முகத்திலே புன்னகை. பெருமானார் உலகத்தில் ஈர்க்கப்படுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியின் இயல்பான சுபாவங்களில் புன்னகையும் ஒன்று என்கிறார்கள். ஜரீர் இப்னு அப்துல்லாஹில் பஜ்லி சொல்வார், நான் நபி பெருமானாரை வந்து சந்திக்கிற போதெல்லாம் என்னை ஒரு முறை கூட தடுத்ததில்லை, வீட்டுக்கு வராதீங்க அப்படின்னு சொன்னதில்லை. நான் சந்திக்கிற போதெல்லாம் மாராய்த்து இல்லாம தபஸ்ஸிமா, புன்னகை இல்லாமல் பூமா நபி பார்த்ததில்லை. பூமா நபியை சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புன்னகை இல்லாமல் நான் பார்த்ததில்லை. மனுஷனா பிறந்தா கவலை இருக்குமா இருக்காதா? பிரச்சனைகள் இருக்குமா இருக்காதா? சோதனைகள் இருக்கும். அதிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷத்துல் பலாய் அல் அன்பியா, நபிமார்கள் தான் ரொம்ப கஷ்டமும் சோதனையும் பெற்றவர்கள். நபிமார்களிலெல்லாம் நான் ரொம்ப சோதனைக்கு சொந்தக்காரன் என்கிறார்கள். அத்தனை பெரிய சோதனை, அத்தனை பெரிய சமூக பிரச்சனை, எல்லாவற்றுக்கும் மேலால் அந்த சிரித்த முகம் என்பது எத்தனை பெரிய பாக்கியம். சின்ன கவலை நடந்துட்டா கூட நம்ம பல பேர் அந்த சிரித்த முகத்தை காணாக்கிறோம். ஸைத் இப்னு அர்கம் சொல்வார், அந்த சிரித்த முகத்திற்கு கிடைத்த பரக்கத் என்ன தெரியுமா? ஸைத் இப்னு அர்கம் சொல்வார், நான் ரொம்ப பெரிய கவலை மனசுல இருக்கு, என்னால தாங்க முடியல இருக்கிறார் நபித்தோழர். கவலையிலே நான் வாடி போயிருந்தேன். பெருமானார் கூட ஒரு பயணத்துல போறேன், அந்த கவலை தலைக்கு ஏறி தலை பாரம் ஆயிட்டு இருக்கிறான். மனுஷனுக்கு கவலை வரக்கூடாது.
அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானா. நிறைய பேருடைய மௌத்துக்கு கூட கவலை காரணமாக, கவலையை வச்சு சில பேர் மௌத்தாயிடுறாங்க. கவலை ரொம்ப டேஞ்சர். ரொம்ப கவலையை மனசுல ஏற்றக்கூடாது, ரொம்ப சுமையை மனசுல வைக்கக்கூடாது. அதை நினைச்சு கவலைப்படுறது, இதை நினைச்சு கவலைப்படுறது, மனைவியை நினைச்சு, பிள்ளைங்களை நினைச்சு, வருங்காலத்தை நினைச்சு, வியாபாரத்தை நினைச்சு கவலை கவலை கவலை. அந்த கவலையை மார்க்க அனுமதிக்கவே இல்லை. முயற்சி செய்யணும், பொறுப்பு அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிடும். முயற்சி வேலை, பொறுப்பு அல்லாஹ்விடத்தில். நீ கவலைப்பட்டு என்ன ஆக போகுது? எதையாவது ஒரு தளபதியை மாற்ற முடியுமா? கவலையால் வாழ்க்கையை திருப்பவனைக்கு கொண்டு வர முடியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்ன வார்த்தை ஹதீஸிலே இருக்கும். லா துக்ஸிருல் ஹம் மா குத்திர யகுன். அதிகமாக கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு எழுதப்பட்டது மாத்திரமே தான் நடக்கும் என்றார். இது விதியில இருக்கும், அது எழுதப்பட்டது. எழுதப்பட்டது எதுவும் அது நடக்கும். ஏன் கவலை? அதிக கவலை வேண்டாம் என்கிறார்கள் அகிலத்தின் அருட்கொடை ஸையித் இப்னு அர்கம் சொன்னார். கவலை தலைக்கு ஏறி வந்துச்சுன்னா சுமை, அது மனித சுபாவம். சில நேரங்களில் சில கவலை நம்மளை நிம்மதியா இருக்க விடாது. தலைக்கு ஏறிச்சுங்கிற அந்த வார்த்தை நான் ரொம்ப ரசிச்சேன். தலைக்கு ஏறிச்சு. எதனால ரசூல் அதை வேண்டான்னு சொன்னாங்கிறது அந்த வார்த்தையிலிருந்து என்னால் விளங்க முடியும். தலைக்கு ஏறி நடக்க முடியல, தலையெல்லாம் பாரமாயிட்டு, கண்ணுக்கு எங்க பார்த்தாலும் ஒரு வகையான பதட்டம், அந்த கவலை நிரம்பி இருந்துச்சு. அந்த நேரத்தில் உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் பக்கத்துல வந்து, உமர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் முகத்தை பார்த்தாங்க. பார்த்து ஃபதபஸ்ஸம ஃபீ வஜி, என் முகத்துக்கு முன்னால் நின்று லேசா சிரிச்சாங்க. என் முகத்தை பார்த்து ஒரு சிரிப்பு. யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி சிரிச்ச உடனே அல்லாஹ்வின் மீது சத்தியம், அந்த கவலை எல்லாம் காணாமல் போனது மாத்திரம் அல்ல, நீ உலகத்துல வேற ஒண்ணும் வேண்டாங்கிற முடிவுக்கு வந்து, உலகத்துல இன்னும் வேண்டாம். ஏன்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த புன்னகை என் கனமான இதயத்தை நிம்மதிப்படுத்திய. அப்ப அந்த புன்னகையை வச்சு மனசு நிம்மதியாயிருக்கு, உள்ளங்கள்ல சாந்தம் ஏற்படுது. கவலை, இவ்வளவு பெரிய கவலை, தலையை கூட பாரமாக்கி சுமையாக்கி விட்ட அந்த கவலை காணாமல் போனது என்கிறார் சையதுனா ஸையித் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு. அதனால்தான் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபஸ்ஸும் அலா வஜ்ஹி அஹீக ஸதகா, உன் சகோதரனுடைய முகத்துல லேசா நீ ஒரு புன்னகை காட்டுறது கூட அது தர்மம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நமக்கு நசீபாக்கணும். அது ஒரு பெரிய வாழ்க்கை. மக்களுடைய அன்பை பெற வேண்டும். நான் புனிதனாகுவதுதான் வாழ்க்கை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்றால், என் புனிதத்துவம் எங்கெல்லாம் இருக்கிறது நான் கண்டறிய வேண்டும். சராசரி மனிதனாக வாழ்ந்து சராசரி மனிதனாகவே மரணிப்பதல்ல நம்முடைய இலக்கு. உலகது கர்ரம்னா பனி ஆதம், மனிதர்களை நாம் சங்கையாக்கி விட்டோம் என்கிறான் அல்லாஹ். அந்த சங்கை நம்முடைய வாழ்க்கையானதா என்று யோசிக்க வேண்டும். மனிதர்களை நாம் சங்கையாக்கினோம், குர்ஆன் சொல்கிறது. அந்த சங்கையான மனிதர்களில் நான் பதிவு செய்யப்பட்டேனா? நான் சங்கையான மனிதனாக மாறினேனா? அல்லாஹ் இன்னொரு இடத்தில் சொல்வான் திருக்குர்ஆனிலே, எங்கே சங்கை இருக்கிறது? யார் சங்கையானவர்கள்? இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், உங்களில் அல்லாஹ்விடத்தில் சங்கையான மனிதர்கள் யாரு தெரியுமா? அவங்க இதயத்தில் ரப்பின் தொடர்பு இருக்கும் என்றார். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், அல்லாஹ்வின் அச்சம் இருக்கும் என்றான். அல்லாஹ்வுடைய அச்சமுள்ள இதயம் எல்லாம் சங்கையான மனிதர்களின் அடுத்தெடுக்கிற மிகப்பெரிய இலக்காக இருந்தது. எந்த நேரத்தை, சில நேரத்துல சில பேரை பார்த்தா கோபம் வரும். அப்ப கூட பசுமையா மாறணும்னா அது சராசரி வாழ்க்கைக்கு கிடைக்கிறது இல்லை. அதற்கு ஆயிஷா நாயகி சொல்வாங்க, நானும் ஹப்சாவும் நோன்பு வச்சிருந்தோம். 2 பேரும் நபியின் மனைவி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா, 2 பேரும் நோன்பு வச்சிருந்தோம். இங்க ஒரு விஷயம் நான் சொல்றேன், நபியினுடைய மனைவி தான் 2 பேரும், சொர்க்க முடிவு செய்யப்பட்டவங்க. ஆனா அந்த 2 பேரும் அடிக்கடி நோன்பு வைப்பாங்க. குர்ஆனை முழுசா ஓதி முடிப்பாங்க அடிக்கடி. குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிலான பெண்களில் அன்னை ஆயிஷாவும் ஹப்சாவும் மிகப்பெரிய பாக்கியம் பெற்றவங்க. ஆயிஷா நாயகிக்கு இன்னொரு பேர் உண்டு, மிகப்பெரிய கொடை வள்ளல் என்ற பேர் உண்டு. ஆனா என்ன வந்தாலும் தூக்கி கொடுத்துருவாங்க.
இதுக்கு மேல அம்மா அதிகமா அழுகுவாங்க. ஏன்? பெருமானாருக்கு பின்னால் எப்படியெல்லாம் வாழ்ந்து விட்டோமோ என்று பயமாக இருக்கிறது. சொர்க்கம் தீர்மானிக்கப்பட்ட பின்னால் சொர்க்கத்திலும் ஆயிஷா நீங்கள் என் மனைவி என்று அல்லாஹ்வே சொன்னான், சுவனத்திலும் ஆயிஷா என் மனைவி அல்லாஹ் சொன்னான் என்று சொன்ன பின்னால் ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா நீண்ட இரவு நின்று வணங்குவார்கள், பகலெல்லாம் நோன்பு நோற்பார்கள், ஆயிரம் அவர்களுக்கு கிடைக்கின்ற பொருள்களை தானமாக கொடுக்கிறார்கள். நான் புனிதனாக வேண்டும் என்பது என் இலக்காக வேண்டும். என் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் நான் வெளிச்சமான இடத்துக்கு வரணும். அங்கதான் சங்கை பெற முடியும். இன்னைக்கு சில பேருடைய நிலையெல்லாம் எப்படி இருக்குதுன்னா, ஏதாவது ஒன்று ரெண்டு நல்ல சேவை செய்துட்டா நம்ம அல்ஹம்துலில்லாஹ் உயர்வான இடத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறோம். சில பேர் தொழுதுட்டா போதும் நம்ம ஒரு பெரிய நிலைக்கு வந்துட்டோம். சில பேர் ராத்திரி கொஞ்ச நேரம் நின்று தொழுதுட்டா நம்ம பெரிய நிலைக்கு வந்துட்டோம். இன்னும் சில பேர் நம்ம ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டோம், எல்லாமே க்ளோஸ் ஆகிட்டு இனி நம்ம நல்ல ஆளுதான் என்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தோம். நபியின் தோழர்களும் நபியினுடைய அன்பு மனைவியர்களும் மௌத்து வரையிலும் நான் சரியாகிவிட்டேன் என்ற எண்ணத்துக்கு வரவே இல்லை. படித்து தருகிறார்கள். நான் மீண்டும் மீண்டும் உயர வேண்டும், மீண்டும் மீண்டும் புனிதனாக வேண்டும். அந்த உணர்வு எனக்குள்ளே இருந்தால் நான் ஆயிட்டேங்கிற எண்ணத்துக்கு வந்துட்டா இனி ஆக முடியாது. ஒண்ணுமே நீங்க ஒருத்தரை பார்த்து பேசினேன், சொன்னேன் ஐயா உங்களை பற்றி சில விஷயம் இருக்கு, உங்க தொழில்துறை சரியில்லையாமன்னு. அவரு கொஞ்சம் தப்பான வியாபாரம் பண்ணாரு, தொழில்துறை சரியில்லையா ஹஜர், சரி பண்ணணும் அப்படின்னு சரின்ட்டாரு. அடுத்த நாள் சந்திச்சு சொல்றார், அதற்கு சரி பண்ணணும், அல்லாஹ்வுடைய கிருபையில நம்ம ஒரு நோன்பை விட்டதில்லை, ஒரு தொழுகை விட்டதில்லை, 2-3 தடவை ஹஜ்ஜுக்கு போயிட்டேன், நமக்கெல்லாம் அல்லாஹ் எங்க போய் கபர்ல போய் தண்டனை கொடுக்க போறாங்க. அவர் மனநிலை எப்படி இருக்கு? 2-3 ஹஜ்ஜை முடிச்சுட்டேன், தொழுகை விடுறதில்லை, ராத்திரி ரொம்ப நேரம் தொழுகிறேன், நிறைய சதக்கா செய்யறேன், இந்த மாதிரி தொழில சின்ன சின்ன ஒரு மிஸ்டேக் எல்லாம் எல்லாம் மன்னிச்சு விட்டுற மாட்டான்ல அப்படின்னு கேட்டா, நான் சொன்ன மன்னிக்கிறது அவனுடைய பெரிய பொறுப்பு, மன்னிக்கிறதுல உங்களுக்கு விசாலமானவன். ஆனால் அவன் தண்டிக்க ஆரம்பித்தாலும் இன்ன பதுஷ ரப்பிக்க லட்சத்தி ரப்பு தண்டனையும் கடுமையா இருக்குன்னு குர்ஆன்ல சொல்றான். அவன் மன்னிக்கிறது விசாலமானவன் தான். அல்லாஹ் கண்டித்தால் நமக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. நான் தர்மம் செய்கிறேன், உயர்ந்து வாழ்கிறேன், பல ஹஜ்ஜுகளை செய்து விட்டேன், இனி எனக்கு அப்புறம் தண்டனை வர போகுதுன்னு நினைக்கிறோம். அது ஆபத்தான எண்ணங்கள். கொஞ்சம் சரி செய்யணும். 2 பேரும் நோன்பு வச்சிருக்கிறாங்க. யாரு? நபியின் அன்பு மனைவி ஆயிஷாவும் அப்சாவும். காலையில நோன்பாளியா எழுந்திருச்சாங்க. எங்கேயோ ஒரு வீட்டில இருந்து அன்பளிப்பாக உணவு வருகிறது, வீட்டுக்கு ஹதியா வருது, வீட்டுக்கு ஹதியா. 2 பேர் தான் வீட்டுல இருக்கிறாங்க, நபி இல்ல. ஆயிஷா நாயகி இருக்கிறாங்க, அப்சா இருக்கிறாங்க, அன்பளிப்பு வருகிறது. வந்த உடனே 2 பேரும் பேசிக்கிட்டாங்க, அன்பளிப்பு வந்திருக்கிற நல்ல உணவா இருக்குத, சாப்பிட்டுவோமே. ஆனா நோன்பு வச்சிருக்காங்க, சஹர் வச்சிருக்கிறாங்க. சரி 2 பேரும் பேசி முடிவு எடுத்தாங்க. சாப்பாடு வந்துச்சு, பிஸ்மில்லா, கையை கழுவி 2 பேரும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள வந்துருக்காங்க. உள்ள வந்து 2 பேருக்கு பயம். உடனடியாக அப்சா நாயகி ஓடி வந்தாங்க, யார சொல்லலாம், நபி இடத்துல சமாதானமாகணுமே, யார சொல்லலாம், நோன்பு வச்சிருந்தோம், அன்பளிப்பு வந்துச்சு, நல்ல உணவா இருந்துச்சு, 2 பேரும் சாப்பிட்டுட்டோம். ஒரு பயம் இருந்துச்சு, பெருமானார் கண்டிப்பாங்க, சத்தம் போட்டுவாங்க, இந்த விளையாடுகிறீர்களா அல்லாஹ்வுடைய கடமைகளோடு? நோன்பு அவ்வளவு அலட்சியமானதா உங்களுக்கு? நோன்பு வைத்த பின்னால் காலையிலே உணவு வந்திருக்குது என்பதற்காக நீங்கள் சாப்பிடலாமா என்று ரசூல் கோபப்படுவார்கள் என்ற பயம் இருந்தது. போய் சொன்ன, யார சொல்லலாம், நோன்பு வச்சிருந்தோம், நல்ல சாப்பாடு வந்துச்சு, அன்பளிப்பா தந்துட்டாங்களே என்று 2 பேருமே சாப்பிட்டுட்டோம்னு சொன்னோம். தபஸ்ஸம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை கேட்ட நபி புன்னகைத்து சிரித்தார்கள், புன்னகைத்து சிரித்தார்கள். நம்ம அப்படியெல்லாம் வீட்டில் பொஞ்சாரியை பார்த்து சிரிச்ச முகமே பல பேருக்கு வர்றதே இல்லையே. ஏதாவது அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா லேசா வந்து மன்னிப்பு கேட்டா அதை சிரிச்ச முகத்தோடு ஏத்துக்கிற மனோபக்குவம் எத்தனை பேருக்கு இருக்கிறது? அந்த பக்குவம் இருந்தால் நீங்கள் புனிதர்கள். ஏன் அவர்கள் உங்களை வாழ்த்துவார்கள், துஆ செய்வார்கள். பெருமானார் சிரிச்சாங்க, சிரிச்சுட்டு சொன்னாங்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது ஒரு பெரிய காரியம்லாம் இல்லை, இது ஒரு பெரிய மேற்றே இல்லை சொல்லிட்டு சொன்னாங்க, சூமா யௌமன் மக்கானவு, பரவாயில்லை,
என் நோன்பு வச்சு நீயத்து வச்சிட்டதுனால இன்னொரு நாளைக்கு இந்த நோன்பை கதா செய்தது சாப்பிட்டதுன்னு பிரச்சனை இல்லை. பெருமானாருடைய வாழ்க்கையில் பார்க்கிறேன், உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைத்து வீட்டுக்கு வருகிறார்கள். வந்தபோது அவங்க மனசுல, அந்த பெண்களுடைய மனசுல ஏதாச்சும் இருக்கும், நம்ம தப்பு பண்ணிட்டோமோங்கிற ஒரு பயம். பெருமானார் வீட்டுக்கு வர்றாங்க, சதுர் வச்சுட்டு வந்தாங்க. வந்த உடனே கேட்டாங்க, வீட்டுல ஏதாச்சும் சாப்பாடு இருக்கா? ஆமா இருக்கு நாயகமே, எடுத்துட்டு வாங்கன்னாங்க. விஷயம் சொல்லி சாப்பிட்டாங்க. யார சொல்லலாம், நோன்பு வச்சிருக்கீங்களே, பரவாயில்ல இன்னொரு நாளைக்கு வச்சுக்கிறேன். நோன்பு வைத்த பின்னால் வீட்டிலே உணவு இருக்கிறது என்று கேட்டு வாங்கி சாப்பிடுகிறார்கள். இங்கே இன்னும் அந்த பெண்களின் மனதில் கவலை, பயத்தை போக்குகிறார்கள். நபிலான நோன்பு விஷயத்தில் ஒரு சாப்பாடு கிடைக்கிற போது அதை நம்ம சாப்பிடுறது ஒன்றும் தப்பு இல்லை, ஹராம் இல்லை என்று உணர்த்துறாங்க. நல்லதா போச்சுன்னு அடிக்கடி இந்த வேலை செய்துட்டு இருக்க கூடாது. நோன்பு வச்சுட்டு காலையில சாப்பாடு வந்தா சாப்பிட்டுக்கிறது, நேர்ச்சை வந்திருக்கு சாப்பிட்டுக்கிடுவோம், அதெல்லாம் இல்லை. நோக்கம் என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு விஷயம் தெரியுமா? ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க நல்ல உணவுங்கிறதுனால. காரணம் என்ன தெரியுமா? ரெண்டு பேரும் சஹர் வச்சாங்க. சாப்பாடே இல்லாம சஹர் வச்சாங்க. உணவே இல்லை, தண்ணியை குடிச்சு சஹர் வச்சாங்க. பல நாட்கள் ஆட்சி நாங்கள் சாப்பிடவில்லை, வீட்டில் உணவில்லை, தண்ணி மாத்திரம் இருந்தது. நோன்பு திறப்பதற்கு ஆயிஷா நாயகி கேட்கிறார்கள், ஏதாவது கொண்டு வாங்க என்று. தண்ணியை கொண்டு கொடுத்தாங்க. ஒரு பேரிச்சம்பளம் இல்லையா? வீட்டில் இல்லை என்றார். அந்த காலகட்டத்தில், அந்த சூழலில் 2-3 தினங்கள் உண்ணுவதற்கு கூட உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் அடுப்பே எரியவில்லை என்கிற கட்டத்தில், நோன்பை வெறும் வயிற்றில் தண்ணீரை வைத்த போது, அன்பளிப்பு உணவுகள் வந்தபோது, அதை சாப்பிடும் எண்ணம் வந்தபோது, சாப்பிட்ட போது சிரித்து மகிழ்கிறார்கள். சுந்தரன் நம்ம சகுறு வைக்கிறதுல அல்லாஹ்வுடைய கிருபையில இதுக்கு மேல இதை சாப்பிட்டா முடியாதுங்கிற கட்டம் வரைக்கும் வைக்கிறோம். சகரை வச்சுட்டு அன்னைக்கு ஒருத்தர் இங்கிருந்து அங்கிருந்து புரண்டு படுக்கிறார். ஒரு குடி கூடிட்டு அகருத்துங்கிறார், ஒரு குடி உள்ள கூடி போயிட்டு புரண்டுட்டே படுக்கிறார், தூக்கம் வர மாட்டேங்கிறார். நம்ம சகரும் இஃப்தார் இருக்கு பாருங்க, நோம்பில்லாத காலத்தை விட பரக்கத்தாகவே இருக்கும். நோம்பில்லாத காலத்தை கொஞ்சம் கம்மியா சாப்பிடுறவங்க கூட நோம்பு காலத்துல பரக்கத்தாக சாப்பிடுறோம். இஃப்தார்ல நம்ம சாப்பிடுற உணவு இருக்கு பாத்தீங்களா, சுபஹானல்லாஹ் 2 நாளைக்கு பசி வராது. அதனால அது ஒரு அழகிய வாழ்க்கை என்று சொல்ல வந்தேன். நபியினுடைய மனைவியா இப்படி பண்ணிட்டாங்க, அந்த சாப்பாட்டுக்கு ஆசைப்பட்டா நோம்ப திறந்துட்டாங்க, அப்படி நினைத்தோம் என்றால் நமது ஈமானிலே ரொம்ப விலகியமாகிறது. அவர்கள் செய்ததெல்லாம் சரியானது. எனவே சிரித்த முகத்தோடு வரவேற்கிறார்கள் சர்தாரை ஆலம். சஹாபாக்களோடு ரொம்ப நகையோடு நடக்கிறார்கள் பெருமானார், மகிழ்ச்சியோடு நடக்கிறார்கள். காரணம், புனிதர்களை உருவாக்குற போது அவங்கள்ட்ட ரொம்ப அழகான டீப்பா பழகிறார். இன்னைக்கெல்லாம் நல்ல நண்பர்களை எல்லாம் பார்க்க முடியல, இனிமையா பழகிறவங்களே இல்லை. அவங்க கொஞ்சம் டாப்புக்கு போயிட்டாங்கன்னா கீழே உள்ளவங்களை மதிக்கிறதே இல்லை. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பாங்க. நம்ம எவ்வளவு உயரலாம், எல்லாரையும் மதிக்கிற வாழ்க்கை இருந்தால் நாம் அல்லாஹ்வின் பார்வையில் உயர்ந்து போகிறோம். அல்லாஹ் உயர்வு கொடுத்துக்கிட்டே இருப்பான், கீழே உள்ளவங்களை நம்ம மதிக்க பழக. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? பழசை இன்றைக்கும் மறக்க கூடாது. வாழ்க்கையில பழச மறக்கலாமா? அன்று நான் கஷ்டப்பட்டேன், உடுத்த உடை இல்லை. அன்றைக்கு ஒரு காலம் உடுத்துவதற்கு உடை இல்லை, தங்குறதுக்கு ஒழுங்கான வீடு இல்லை. இன்னைக்கு எல்லாம் வசதியை கொடுத்துட்டான், இன்னைக்கு எல்லாம் செழிப்பாக்கிட்டான். அந்த பழைய வாழ்க்கையை மறக்கலாமா? தங்க வீடு இல்லாமல் இருந்த காலத்தை மறக்கலாமா? அன்றைக்கு உடுத்த உடை இல்லை, அப்போது ஒரு ஆடை வாங்கி தந்தார், அவரை மறக்கலாமா? வாழ்க்கையில் வசந்தங்கள் வரும், செழிப்புகள் வரும், உயர்நிலைகள் வரும். பழைய காலத்தை மறக்க கூடாது. அது ஒரு நல்ல மூமினின் அடையாளம். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானா. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ரோல் மாடல். பெருமானாரின் வாழ்க்கைக்குள்ளால் என் வாழ்க்கையினுடைய பொலிவான காலம் இருக்கிறது. சுஹைப் இப்னு சினான் ரலியல்லாஹு அன்ஹு நபியின் தர்பாருக்கு வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்னால கொண்டு சாப்பாடு வைக்கப்படுது. பேரீச்சம் பழம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொட்டி ரெண்டையும் போட்டு கொண்டு வச்சுட்டாங்க.
பழத்தையும் ரொட்டியும் முன்னால் வைக்கிறாங்க. சுஹைபு ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்தில் இருக்கிறாங்க. பெருமான உதுனுக்குள் கிட்ட வாப்பான்னா, அவங்க தள்ளி இருக்கிறாங்க, பக்கத்துல வா சாப்பிடுன்னா. அவங்க பக்கத்துல வந்தாங்க. சுஹைபு ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நல்ல அந்த பேரிச்சம்பழங்கிறது நல்ல பெரிய பழங்களா இருக்கும், அதை எடுத்தாங்க, எடுத்து வாயில போட்டாங்க. பெருமானார் சொன்னாங்க, நிறுத்துப்பா, எப்பா நான் வா சாப்பிடுன்னு சொன்னா அதெல்லாம் கரெக்டு தான், அது ஒரு மரபு முறை, உனக்கு கண் நோய் இருக்கப்பான்னாங்க. அவர் கண்வலி, கண்ணை திறக்க முடியல, கண்ணெல்லாம் ரெட்டா இருக்கு, கண்ணை திறக்க முடியல, சரியான கண்வலி, இந்த கண்ணை பூரா வீங்கி இருக்கு. இந்த பழத்தை தூக்கி வச்சா கண்வலியில சாப்பிடலாமா? அவங்க சொன்னாங்க, யார சொல்லலாம், உங்களுக்கு விஷயம் தெரியாதா, பழத்தை எடுத்து இந்த வழியா சாப்பிட மாட்டேன், இந்த பக்கமா சாப்பிடுவேன், இந்த கண்ணு தான் வழியா இருக்கு, இந்த கண்ணு வழியில் இல்லை, எப்படி சாப்பிடுவேன்? பெருமானார் புன்னகைத்து சிரித்தார்கள், அவரை மகிழ்வித்து தட்டி கொடுக்கிறார்கள். ஒரு அழகிய வாழ்க்கையின் மிகப்பெரிய இடம் முஹம்மது ரசூலுல்லாஹ். அந்த தோழர்களின் இனிய வாழ்க்கை, இனிய நட்பு, இதயம் கவருகிற சொற்கள், அதையெல்லாம் தாண்டி கனிவான அணுகுமுறை, கனிவான அணுகுமுறை. மனிதராக உலகத்துல பல பேர் இருக்கிறார்கள், புனிதர்களாக சில பேர் தான் இருக்கிறார்கள். அந்த புனிதம் என்பது எல்லா நிலையிலும் மற்றவர்களோடு என்னுடைய அருமையான நடைமுறை ஜொலிக்க வேண்டும். அல்லாட்ட எப்படி அழகா பேர் வாங்கணுமோ மக்கள்கிட்ட வாங்கணும், மனைவிட்ட வாங்கணும், பிள்ளைகிட்ட வாங்கணும், நண்பர்கள்ட்ட வாங்கணும். நல்ல நடைமுறையும் நல்ல பழக்கமும் நம் வாழ்க்கையின் வசந்த காலமாக மாற வேண்டும். அதுதான் மனிதர்களை நாம் சங்கையாக்கினோம். நம்ம வாழ்க்கையில் சங்கை எப்போதுமே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நமக்குன்னு ஒரு தனித்துவத்தை பார்த்தோம்னா வாழவே முடியாது. நிறைய பேர் தன்னுடைய இமேஜை பார்த்து 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 மற்றவங்களை கீழே மதிச்சு மதிச்சு வாழ்க்கையில நிறைய இழப்புகளை தான் சந்தித்தார். அவர்கிட்ட போய் நம்ம பேசலாம், நம்ம இமேஜ் என்ன ஆகுதுன்னு நினைச்சார், மொத்த இமேஜும் காணா போயிடும். அவர்கிட்ட போய் பழகிறதுக்கு பல பேர் யோசிப்பாங்க, ஏன் நம்ம இமேஜ் என்ன ஆகிறது? கொஞ்சம் அழுக்காடையா இருந்தா அவங்கள மதிக்கிறது இல்லை, கொஞ்சம் வசதி இல்லைன்னா அவங்க கிட்ட போறது இல்லை, அவங்களுக்கெல்லாம் நம்ம சலாம் சொன்னா நம்ம இமேஜ் என்ன ஆகுது? இமேஜை பார்த்து பார்த்து நீங்கள் இழந்தது மனிதர்களையே இழந்தீர்கள். 1000 நல்ல துஆவுடைய இதயங்களை இழந்திருக்கிறோம். சய்யிதுனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பு பேரர் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க வாகனத்துல. ஆயிட்டு ஆனால் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் கொஞ்சம் கூட பேசணும்னு மக்களுடைய கோரிக்கையை கொஞ்சம் கவனத்தில் எடுத்து கொஞ்சம் கூட்டியிருக்கோம். மட்டாயம் அது ஒரு 1/2 மணி நேரம் வச்சுக்கிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு கொஞ்சம் அதிகப்படுத்திக்கங்க. நாங்கள் அதிகப்படுத்துறதெல்லாம் இப்போன்னு அவங்க முகத்தை பார்ப்போம். நீங்கள் எல்லாம் எங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அதிகமாக போயிட்டே இருக்கும். நீங்கள் அங்கங்கே பார்த்தீங்கன்னா பாஃபர் தாவானா. ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம், உங்கள் முகம் இங்கே தான் இருக்குது, அது மகிழ்ச்சியோடும் இருக்கிறது, ரொம்ப ஈர்ப்போடும் இருக்கிறது. அதனால எங்க போனாலும் உங்களை மறக்கிறது இல்லை, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இங்கேயும் சரி புகார் ஷரீஃப்லையும் சரி பேச துவக்குவதிலிருந்து முடிக்கிற வரைக்கும் ஒரு முகம் கூட நம்ம முகத்தை விட்டு திரும்புறது இல்லை. உண்மையிலேயே ஆர்வமும் ஈடுபாடும் பேசுவதை எடுத்து நடக்க வேண்டும் என்கிற உணர்வும் உங்கள் இதயத்தில் நிரம்ப இருப்பதை அல்லாஹ் இன்னும் அதிகப்படுத்துவார். சய்யிதுனா இமாம் ஹுசைன் வாகனத்தில் வர்றாங்க ரலியல்லாஹு அன்ஹு. ஆபாக்கள் பேரை கேட்கும்போது நான் ஹுசைன் நிப்பாட்டுறேன், இங்க எல்லாரும் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லணும்னு ஆசை. நீங்களும் என் கூட சேர்ந்து மௌனமா உட்கார்ந்துக்கிறீங்க. சய்யிதுனா இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாரின் பேரர், சுவன இளைஞர்களின் தலைவர். அவங்க பின்னால நம்ம சொர்க்கம் போக அல்லாஹ் தௌஃபீக் செய்வாங்க. சுவன இளைஞர்களின் தலைவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்தா இமாம் ஹுசைனை பார்த்துட்டா ரசூலுல்லாஹ் பார்த்த மாதிரியே இருக்கும். பெருமானார போல இருப்பான். அது எவ்வளவு பெரிய பாக்கியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரியே இருப்பான் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. வாகனத்துல வர்றாங்க. அவங்க வரும்போது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 பேர் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சய்யிதுனா இமாம் ஹுசைன் வாகனத்துல அந்த வழியா போன போது இந்த 10-15 பேர் எழுந்திருச்சுட்டாங்க. எழுந்திருச்சு
செய்தனா இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட வந்து அவா நீங்க எங்க கூட சாப்பிடணும்னா, உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பேரப்பிள்ளை இல்லையா? மாவீரர் அலி ரலியல்லாஹு அன்ஹு பெற்றெடுத்த தவப்புதல்வர் இல்லையா? சுவனத்து மங்கையர்களின் தலைவி அன்னை ஃபாத்திமா பெற்றெடுத்த புதல்வர் இல்லையா? சொர்க்கத்தையே அந்த குடும்பத்துக்கு பங்குவச்சு கொடுத்துட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெண்கள் எல்லாம் என் மகள் ஃபாத்திமாவின் தலைமையில் சொர்க்கம், இளைஞர்கள் எல்லாம் என் பேரப்பிள்ளை இமாம் ஹுசைன் இமாம் ஹசனின் தலைமையில் சொர்க்கம். அவங்க சொர்க்கவாசியின் சொல்லல்ல, சொர்க்கவாசிகளை வழிநடத்துபவர்களாக அறிமுகப்படுத்துகிறார். பெருமானாருடைய குடும்பத்தை நேசிக்கிறது மூமின்களுக்கு கடமை. அகல பைத்துகளை நேசிக்கிறது பெரிய பாக்கியம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குல்லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா இல்லல் மவத்தத ஃபில் குர்பா. என்னுடைய நபித்துவத்தின் சேவை 1000 சமூக சேவை, இதில் நான் கூலி கேட்கவில்லை, ஒன்றை கேட்கிறேன், என் குடும்பத்தின் மீது அன்பு காட்டுகிறேன், என் குடும்பத்தை நேசம் வையுங்கள். நான் ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹாவை நேசிப்பது பெருமானார் என்னிடத்தில் கேட்டு பெறுகிற ஒரு காரணம். என் பிள்ளைகளை நேசம் வையுங்கள். எனவேதான் நபியின் அகல பைத்துகளோடு நமக்கு ஒரு அழகிய தொடர்பும் இருக்க வேண்டும். இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து நீங்க இறங்கி வாங்க வாப்பா, எங்க கூட சாப்பிடுங்கன்னாங்க. உடனே வாகனத்திலிருந்து கீழே இறங்கிட்டாங்க. அவங்க தரம் என்ன, தகுதி என்ன, அந்தஸ்து என்ன, எவ்வளவு பெரிய மதிப்பு. அவங்களை சுத்தி ஒரு பெரிய கூட்டம் இருக்குது துஆவை வாங்குவதற்காக. இமாம் ஹுசைன் இறங்கி வர்றாங்க. அதுல ஆச்சரியம் என்னன்னா, கூப்பிட்டாங்க பாருங்க, இவங்க எல்லாரும் பக்கத்திலே வந்து உட்கார்ந்து சாப்பிடும். வந்து பார்த்தா அவங்க எல்லாரும் யாருன்னா 4 பேர்கிட்ட யாசகம் வாங்கி மொத்தமா அந்த சாப்பாடை வச்சுட்டு இருக்காங்க. மிஸ்கீன்கள், முசாஃபிர்கள். அந்த வீட்டுல வாங்கியிருக்கார், ஒருத்தர் ரொட்டி வாங்கிட்டு வந்திருக்கிறார், இன்னொருத்தர் இறைச்சி வாங்கிட்டு வந்திருக்கிறார், இன்னொருத்தருக்கு பேரிச்சம்பழம் கிடைச்சிருக்கு. பல வீடுகளில் யாசகம் கேட்டு வாங்கி வந்த உணவை ஒரு பெரிய விரிப்பை விரித்து மொத்தமாக தட்டி அந்த மிஸ்கீன்கள் ஒன்றாக இருந்து சாப்பிடும் இடம் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கடந்து போக அவர்கள் எழுந்திருத்து நீங்கள் எங்களோடு சாப்பிடுங்கள் என்ற போது சையதனா இமாம் ஹுசைன் அவர்களுக்கு பக்கத்தில் போய் உட்காருகிறார்கள். இந்த இதயம் எல்லாம் சராசரி இதயமா? மனம் வர வேண்டுமே. மிஸ்கின் கிட்ட போய் நம்ம இருக்கிறதுக்கு நம்ம இமேஜ் விடுமான்னு கேட்கிறேன். நம்ம எவ்வளவு பெரிய இடத்துல இருக்கிறோம், நம்ம வியாபாரம் என்ன, நம்ம தொழில் என்ன, சீனக்கோட்டை பாக்கியமான இடம். நான் சொல்வதெல்லாம் எனக்கென்று ஒரு தகுதி உண்டு, எனக்கென்று ஒரு அந்தஸ்து உண்டு, எனக்கென்று ஒரு பரக்கத் உண்டு, எனக்கென்று ஒரு மதிப்பு உண்டு. அந்த மதிப்பை தக்க வைப்பதற்கு எனக்கு கீழே உள்ளவர்களை கொஞ்சம் அழகாக பார்த்தால் என் மதிப்பு இன்னும் மலருகிறது, செழிக்கிறது. அல்லாஹ் உங்க எல்லாரையும் உயர்வாக்கி வைப்பார். தொழிலில் அல்லாஹ் பரக்கத் செய்வார். நல்ல தொழில் செய்றீங்க, அந்த தொழில் இன்னும் பரக்கத்தாக இருக்கும். வாழ்க்கையில ஹாப்பியா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், விசாலமா இருக்கணும். 4 பேருக்கு கொடுக்கிற இடத்துல நம்ம வாழ்றோம்னா அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லி கொண்டே வாழ. அல்லாஹ்ட்ட கேட்கணும், கொடுக்கிற இடத்துல எங்களை வாழ வைரப்பே. அடிக்கடி இவங்க கேட்கறாங்களே, அவங்களுக்கு கொடுத்தா நம்ம நிலைமை என்ன, நம்ம காசு குறைஞ்சிருமா? இல்ல, கொடுக்கிற இடத்துல நம்ம இருக்கிறோம் இல்லையா, நம்மகிட்ட வந்து வாங்குற மனிதர்களை கொண்டு அல்லாஹ் நிறுத்திட்டானு இப்படி யோசிக்கணும். நம்ம போய் இன்னொருத்தட்ட வாங்காம கொடுக்கிற இடத்துல வச்சானே அல்லாஹ். சையதனா இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இறங்கிட்டாங்க. அவங்க பக்கத்துல போய் உட்கார்ந்து அவர்களை எல்லாம் ஆரவாரப்படுத்தி மகிழ்ச்சி படுத்தி அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. நம்ம எல்லாம் முஸ்லிம்கள், யாசகர்கள், நம்ம கூப்பிட்டோன்னு வந்து உட்கார்ந்து நம்ம கூட சேர்ந்துட்டாங்களே, அவங்களை எல்லாம் உட்கார வச்சு அவங்க கூட இருந்து அவங்களை ஆசுவாசப்படுத்தி அமைதிப்படுத்திட்டு சொன்னாங்க, நீங்க கூப்பிட்டீங்க, நான் வந்துட்டேன், இப்போ நான் ஒரு உத்தரவு செய்வேன், நீங்க கட்டுப்படணும். ஓகேன்னாங்க. நாளை மதியம் நீங்க எல்லாரும் எங்க வீட்டுல சாப்பிடணும். மிஸ்கின்களுக்கு சாப்பாடு வீட்டுல கூப்பிட்டு கொடுத்தா எவ்வளவு பெரிய விஷயம் அவங்களுக்கு மனசுக்கு. நீங்க எல்லாம் நாளை மதியம் நம்ம வீட்டுல சாப்பிட வரணும். அவ்வளவு பேருக்கு அழைப்பு கொடுக்கறாங்க. ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லட்டுமா? உங்க வீட்டுக்கு ஒருவர் விருந்தாளியாக வருகிறார் என்றால் வரக்கூடியவருக்கு விருந்து கொடுத்துட்டுங்கிற பெருமை இல்லை. ஒருவர் உங்கள் வீட்டுக்கு விருந்தாளியாக வருகிறார் என்றால் நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்றார்கள் சட்டத்தார். விருந்தாளி உங்கள் வீட்டுக்கு வருவதற்கு நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள். ஏன் தெரியுமா? அவள் வருவதால் உங்கள் வீட்டில் இருக்கிற அத்தனை பேர்களின் பாவங்களும் மன்னிக்கப்படும் என்றார்.
நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்துட்டு போறாருன்னா நம்ம புனிதமாகிறோம், மன்னிக்கப்படுகிறோம். பாவம் மன்னிக்கப்பட்டா என்னன்னு கேக்குறீங்களா? நீங்க கேட்டதையெல்லாம் அல்லாஹ் கொடுத்துருவோம். பாவம் தான் நான் கேட்டா கிடைக்காத இடத்துல உண்டு என்ன நிப்பாட்டி வச்சிரு. அல்லாஹ்ட்ட கேட்கிறேன், அல்லாஹ் கொடுத்துருவான். கொடுக்க முடியல, நான் வாங்க முடியல, அவன் கொடுக்க தயார், நான் வாங்க முடியல, நான் செய்த பாவம் போய் தடுத்து நிற்கிறது. உங்க வீட்டுக்கு விருந்தாளி வருகிறார்களா? நீங்கள் மன்னிக்கப்படுகிறீர்கள். உங்க வீட்டுக்கு வந்த விருந்தாளி உங்க வீட்டில இருந்து அவர் எடுத்துட்டு போயிடுவார். எது எடுத்துட்டு போவார்? நாயகமே, உங்க பாவங்களை எல்லாம் அவர் எடுத்து வெளியே கொண்டு போய் விடுவார். நாளை உங்க வீட்டுக்கு நீங்க வரணும். சையதுனா இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாரும் வந்துட்டாங்க மறுநாள். அவ்வளவு பேருக்கு எப்படி ஒரு மிஸ்கீனுக்கு சோறு கொடுக்கிற மாதிரி கொடுக்கல, தன் வீட்டில் மிகப்பெரிய விருந்தாளிகள், நாட்டின் பேரரசர்கள் வந்தால் எப்படி கௌரவிப்பார்களோ அப்படி விரிப்புகளை போட்டு அவர்களுக்கு தானே நின்று பரிமாறி சாப்பிட்ட முடித்த பின்னால எல்லோருக்கும் விடைகளை எடுத்து அதிலே காசுகளை வைத்து அன்பளிப்புகளையும் கொடுத்து அனுப்பினார்கள். அந்த யாசகர்களும் மிஸ்கீன்களும் அப்படியே கண் விழித்து கண்களில் மகிழ்ச்சி கண்ணீரோடு கையேந்துகிறார்கள். ரப்பே, எத்தனை புனிதமான மாமனிதன்! ஓ, மாமனிதரின் குடும்பத்தில் பிறந்தவர் இல்லையா? எத்தனை பெரிய மாமனிதர்! ஓ, இவர் மாமனிதர், இவர் பிறந்த குடும்பம் அல்லவா மாமனிதரின் குடும்பம். வாழுங்கள். சராசரி மனிதனாக மாத்திரம் அல்ல, புனிதனாக மாற வேண்டும். எனக்கென்று ஒரு முகவரி இருக்கிறது. அந்த முகவரியை இந்த உலகம் அதை சொல்கிற இடத்தில் நின்று வாழ வேண்டும். அல்லாஹ் என்னை வாழ்த்தும் இடத்திற்கு நான் போக வேண்டும். என் மன்னரையும் எனக்கு வாழ்த்து சொல்லும் இடத்தில் நான் இருக்க வேண்டும். அப்படி ஒரு அருமையான மனித குலத்தின் மாண்பாளர்களை, மகத்துவமிக்கவர்களை, புனிதர்களை இந்த உலகத்தில் உருவாக்கும் மிகப்பெரிய பணி எங்கள் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பணியில் நான் இணைய அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா, சோதனைகளில் இருந்து பாதுகாப்பானா, கெட்ட முடிவுகளில் இருந்து பாதுகாப்பானா, ஹயாத்து வரையிலும் படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பானா, ஒடுங்கி விடாமல் பாதுகாப்பானா, யாருக்கும் சுமையாகி விடாமல் பாதுகாப்பானா, நம்ம வீட்டில் இருக்கிற நாம் பெற்ற ஆண் மக்கள் பெண் மக்களை அல்லாஹ் கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. அவர்களின் கல்வி, அவர்களின் ஈமான், அவர்களின் அமல் அல்லாஹ் அத்தனையிலும் பறக்க செய்வான். நம்முடைய பிள்ளைகளுக்கு அழகான ஜோடிகளை உரிய காலத்தில், நம்முடைய ஆண் பிள்ளைகளுக்கு அழகான பெண் மக்களை, பெண் மக்களுக்கு அழகான ஆண் மக்களை கல்யாணம் ஆகால இதுவரைக்கும் அல்லாஹ் ஜோடி பொருத்தத்தை நசீபாக்குவான். கல்யாண வாழ்க்கையில கணவன் மனைவியோடு, மனைவி கணவனோடு மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்திலும் தொடர்கிற வாழ்க்கையை வழங்குவானாக. குழந்தை இல்லாதவர்கள் எவ்வளவு கண்ணீர் வடிக்கிறார். குழந்தை இல்லையே, யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ புனிதமான இந்த மஜ்லிஸின் பரக்கத்தை கொண்டு கேட்கிறோம். அவர்களுக்கு அல்லாஹ்வே நீ ஆண் பெண் குழந்தைகளை நசீபாக்கி கொடுப்பாய். குழந்தை உண்டாயிருக்கிறாங்க, சிறப்பா புள்ள பிறக்கணுமேண்டு தவமிருந்து கையேந்துகிற எங்கள் வீட்டு பெண் மக்களுக்கு சுகப்பிரசவமாக அந்த குழந்தையை ஹயாத்துள்ள குழந்தையாக, குறைபாடில்லா குழந்தையாக, மகிழ்ச்சியுடைய குழந்தையாக தாயையும் பிள்ளையையும் ஹயாத்தாக்கி வழங்குவாயா. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் இல்லாமல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. அவர் உயிரினும் மேலான கண்மணி ஆத்தமும் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவு வைத்து ஒரு பெரிய கூட்டம் விசாயசமா வந்து வெளியில கூட நிக்கிற அளவுக்கு இருக்கிறீங்க. இன்ஷா அல்லாஹ் தினமும் இதையும் தாண்டி நீங்கள் வருவீர்கள் என்றால் இந்த மஜ்லிஸ் மணக்கிறது இல்லை, அது ஏற்கனவே மணந்து கொண்டிருக்கிறது. இங்கே வந்ததால் நீங்களும் மணப்பீர்கள். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவு வைத்து, குறிப்பாக உலமா பெருமக்களின் உயிரோட்டமான துஆவை ஆதரவு வைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தாவானா
அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.